அதிகாரத்துல கர்த்தர் நம்மை பண்டிகைகளை ஆசரிக்க சொன்னார், அல்லது மோசேக்கு அதை கட்டளையாய் கொடுத்தார். 7 பண்டிகைகளை ஆசரிக்க சொன்னார். அதுல 3 பண்டிகை புனித பயணத்தின் பண்டிகை. குறிப்பா அதுல கூடார பண்டிகை புனித பயணத்தின் பண்டிகை. போன ஞாயிற்றுக்கிழமை என்ன தியானிச்சோம் சொல்லுங்க? போன ஞாயிற்றுக்கிழமை என்ன தியானிச்சோம்? ஆரோகண சங்கீதங்களிலே புனித பயணத்தின் வசனங்களை தியானிச்சோம். அதை தொடர்ந்து இந்த ஆண்டு நம்முடைய கூடார பண்டிகையினுடைய தீம் என்ன? கவனமாயிரு. இன்னொரு முறை சொல்லுங்க. இந்த முறை தலைப்பு நான் செட் பண்ணல. சென்னையில் இருக்கிற ஒரு குழுவினுடைய தலைவர் இந்த தலைப்பை சொல்லி அவங்களுடைய குழுக்கு என்னை பாடம் நடத்த சொன்னார். இந்த தலைப்புல 4 தலைப்புகளை கொடுத்து அந்த தலைப்புகளை பேச சொன்னார். இப்போ நான் அதுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பேரலா அக்டோபர் 1 அந்த மீட்டிங் நடந்துச்சு. அதுக்காக ஜெபித்து கொண்டிருந்த அதே நாளிலே தான் நான் கூடார பண்டிகைக்காக செய்திக்காகவும் ஜெபித்து கொண்டிருந்தேன். புரியுதா? ஜபம் 2 இருந்தா கூட பதில் 1 தான். ஆன்சர் கொடுக்கிறவர் ஒருத்தர் தான், ஆண்டவர் தான் இல்ல? அப்ப என்ன பண்ணாரு, 4 செஷன் இல்ல 7 செய்திகளை ஆண்டவர் கொடுத்தார். அப்பவே ஒரு கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு. என்னன்னு? கூடார பண்டிகைக்கும் இந்த வருஷம் என்ன கவனமாயிரு கருத்தாயிரு அப்படின்னு ஆண்டவர் என்னோட பேசுறாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக நாம பார்த்தோம். முதல் நாள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கவனமாயிரு கருத்தாயிரு. 2வது நாள் குடும்ப வாழ்க்கையில் கவனமாயிரு கருத்தாயிரு. 3வது பிள்ளைகளை வளர்ப்பதில் கவனமாயிரு கருத்தாயிரு. 4வது சமுதாய வாழ்க்கையில் கவனமாயிரு கருத்தாயிரு. 5வது பொருளாதார வாழ்க்கையில் கவனமாயிரு கருத்தாயிரு. இன்னைக்கு பாடத்துக்கு போறதுக்கு முன்னால நேத்து எதனா பிரயோஜனமா இருந்துச்சா? நேத்து ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு பாடம். என்ன அது? பொருளாதார வாழ்க்கையில் கவனமாயிரு கருத்தாயிரு. இப்ப இன்னைக்கு 6வது உன் ரட்சிப்பை குறித்து கவனமாயிரு கருத்தாயிரு. இன்னைக்கு என்ன தலைப்பு? உன் ரட்சிப்பை குறித்து கவனமாயிரு கருத்தாயிரு. சத்தமா ஒரு முறை சொல்லுங்க. உன் ரட்சிப்பை குறித்து கவனமாயிரு கருத்தாயிரு. ஓகே. ரோமர்கள் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உன் ரட்சிப்பை குறித்து கவனமாயிரு கருத்தாயிரு என்கின்ற தலைப்புல இந்த நாள்ல நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது ரோமர் 6:23. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. The wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். சொல்லுங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ, தேவனுடைய கிஃப்டோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு உண்டான நித்திய ஜீவன். ஒரு பக்கம் மரணம், இன்னொரு பக்கம் நித்திய ஜீவன். மரணத்துக்கும் நித்திய ஜீவனுக்கும் மத்தியிலே ஒருவர். கண்டிப்பா நீயோ நானோ இல்ல. இட்ஸ் நாட் யூ அண்ட் மீ.
மரணத்துக்கும் நித்திய ஜீவனுக்கும் மத்தியிலே ஒருவர். அவர் தான் சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எது ரெண்டுத்துக்கும் மத்தியில? எது ரெண்டுத்துக்கும் மத்தியில? மரணத்துக்கும் நித்திய ஜீவனுக்கும். இயேசுநாதருக்கு பல பதவிகள், பல பெயர்கள், நாமங்கள். அதுல ஒன்று, அவர் நம்முடைய பிரதான ஆசாரியன். அவர் நம்முடைய பிரதான, நம்முடைய பலவீனங்களை குறித்து, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர். நம்ம வாசிங்க ஆண்டி. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட், முதல் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அந்த பிரதான ஆசாரியர் நம்முடைய பலவீனங்களை குறித்து அறியாதவர் அல்ல. எல்லா விதத்திலும் நம்முடைய பலவீனங்களை குறித்து அறிந்து பாவம் இல்லாதவராய் இருக்கிறார். நம்மை போல சோதிக்கப்பட்டு சோதனையில் விழாத பாவம் இல்லாத பிரதான ஆசாரியராய் நமக்கு இருக்கிறார். இந்த பிரதான ஆசாரியனுடைய வேலை மரித்தோருக்கும் ஜீவனுள்ளோருக்கும் மத்தியிலே நிற்பது. என்ன சொல்லுங்க? மரித்தோருக்கும் ஜீவனுள்ளோருக்கும் மத்தியிலே நிற்பது, அல்லது மரணத்துக்கும் நித்திய ஜீவனுக்கும் மத்தியிலே இருக்கிறது. யாருடைய வேலை? பிரதான ஆசாரியனுடைய வேலை. ஃபர்ஸ்ட், பிரதான ஆசாரியன் யாரு? ஆரோன். முதல் பிரதான ஆசாரியன் யாரு? சொல்லுங்க. ஆரோன். ஒழுங்கா என்னோட டைம்ல எதனா டிஸ்டர்ப் பண்ணீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். முதல் பிரதான ஆசாரியன் ஆரோன். அவனை போல கெட்டவன் யாரும் இல்லை. அவனுக்கு நான் நல்ல சர்டிபிகேட்டே கொடுக்கறது இல்லை. ஏன் நான் யாரும் கொடுக்கறது இல்லை. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவர்கிட்ட போய், மோசே கிட்ட போய், ஆரோன் கிட்ட போய், எகிப்துல இருந்து எங்களை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டப்போ, காதுல மூக்குல இருக்கிறதெல்லாம் கொடுங்கன்னு வாங்கி நெருப்புல போட்டு கண்ணுக்குட்டியை உருவாக்கி அதை நிறுத்தி தான் உங்களை எகிப்துல இருந்து கொண்டு வந்துச்சுன்னு சொன்ன மோசமான பிரதான ஆசாரியன் இவன். படு மோசமான ஆளு. ஆனா அவன் வாழ்நாள்ல அவன் செய்த ஒரு நல்ல காரியம். மோசேக்கு விரோதமா இஸ்ரவேல் ஜனங்க பேசினாங்க. அது எங்க ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? அந்த சீக்வன்ஸை சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும், முதல்ல மீரியாம், ஆரோன் இவங்க 2 பேரு மோசேக்கு விரோதமா பேசினாங்க. அக்காவும் அண்ணனும், மோசேவும் ஆரோனும். ஃபர்ஸ்ட் குடும்பம் மோசேக்கு விரோதமா பேசுச்சு. அதுக்கு ஆண்டவர் ஹேண்டில் பண்ணி அனுப்பிட்டார். நெக்ஸ்ட் கூட இருக்கிற தலைவர்கள் இதை பார்த்தாங்க. அசிஸ்டன்ட் பாஸ்டருங்கோ, வர்ஷிப் லீடருங்கோ, பாடகர்கள், இசைக்கலைஞர்கள் எல்லாம் கூடவே இந்த குடும்ப பிரச்சனையை பார்க்கறாங்கல்ல. அவங்க லேவியர்களில் பலர், அதுல குறிப்பா 3 பேரு. யார் யாரு? கோகாத்து, தாத்தான், அபியூ. இவங்களோட சேர்ந்து 250 பேரு. அவங்க குடும்பமே. ஆண்டவர் சொன்னாரு, நாளைக்கு எல்லாரும் அவங்கள விட்டு விலகிடுங்க. அவங்க எல்லாம் விலகி இருக்கும் பொழுது பூமி பிளந்து அந்த 250 பேரை முழுங்கிருச்சு. ஆனா அந்த தாவீது நாட்கள்ல கூட ராக தலைவராக யாருடைய பிள்ளைங்க சொல்லுங்க? யாருடைய பிள்ளைங்க? கோராகின் பிள்ளைகள். அவங்க அப்பாவுடைய பொல்லாத வழியில இல்ல,
அவங்க மோசேக்கு துணையாய் நின்னதினால தாவீதின் நாட்கள்ல அவர்கள் ராக தலைவர்களாய் மாறி விடுகிறார்கள், வர்ஷிப் லீடரா மாறிட்டாங்க. ஆனா இந்த 250 பேர் பூமி பிளந்து விழுங்கி போட்டதை பார்த்த ஜனங்கள் இப்போ ஜன கூட்டமே மோசேக்கு விரோதமா முறுமுறுக்கிறார்கள். இந்த 250 பேர் செத்ததின் நிமித்தம் மோசேக்கு விரோதமா இஸ்ரவேல் ஜனங்க முறுமுறுக்கிறாங்க. ஆண்டுடைய சமூகத்துல இருந்து அக்கினி புறப்பட்டுடுச்சு, ஃபயர் அப்படியே வருது. மோசே பார்த்துட்டான். அப்படியே அந்த கூடாரத்துக்கு முன்னால டென்ட் போட்டுனுக்கிறவங்க எல்லாம் செத்து மடிகிறாங்க. மோசே பார்த்தான். ஆரோனை பார்த்து, உன்னுடைய தூப கலசத்துல தூப வர்க்கம் இட்டு ஓடுலாம். வயசான 85 வயசு, அப்போ ஆரோனுக்கு 90 வயசு இருக்கலாம். தூப கலசத்தை எடுத்து அதுல தூப வர்க்கம் இட்டு ஓடுறான். செத்தவங்களுக்கும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் மத்தியில நின்னான். வாதை நின்னுச்சு. 14,700 பேர் அதுக்குள்ள செத்துட்டாங்க. 14,700 பேர். இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம பசங்க, ரைட்டா? இப்போ உதாரணத்துக்கு அவன் பேரு சொல்ல விரும்பல. ஃபர்ஸ்ட் பாட்டு பாடுறப்ப அந்த ரோட்டுக்கிட்ட இருப்பான் அவன். என்ன நிறைய பேரு வர்ஷிப்ல ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு அந்த ரோடு கிட்ட, லாஸ்ட் பாட்டுக்கு இது பாரு அப்பதான் வாசல் கிட்ட. அந்த ரோட்ல இருந்து இந்த வாசலுக்கு அவ்வளோ ஸ்லோவா. ஆரோன் அப்படின்னு நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? எத்தனை லட்சம் பேர் செத்து இருப்பாங்க. இப்ப இந்த வயசான 90 வயசான ஒரு கிழவன் அந்த தூப கலசத்துல தூப கட்மிட்டு ஓடுறான். ஓடி போய் செத்தவங்களுக்கும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் மத்தியில நின்னா வாதை நின்னு போச்சு. அதுதான் பிரதான ஆசாரியனுடைய வேலை, ரைட்டா? இயேசுநாதர் ஆரோனுடைய முறைமையின்படி பிரதான ஆசாரியர் ஆவல, மாறாக மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கு என்ன ஆயிட்டாரு? ஆசாரியர் ஆயிட்டார். அவர் தான் இதோ எது பாவத்தின் சம்பளம் மரணம், மரணத்துக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய கிருபை வரமோ நித்திய ஜீவன். இந்த மரணத்துக்கும் நித்திய ஜீவனுக்கும் மத்தியில நின்னவரு யாரு சொல்லுங்க? அந்த அனுக்குது பாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரால உண்டான நித்திய ஜீவன். அப்போ முதலாவதாக பாவத்தின் சம்பளம் மரணம். The wages of sin is death. அடுத்த கேள்வி கேட்கலாம், நான் என்ன பாவம் செஞ்சேன்ட்டு. நான் என்ன பாவம் செஞ்சேன்னு கேட்கலாம். கேட்கிறதே பாவம். நான் என்ன பாவம் செஞ்சேன்னு சொல்றீங்களே, அதுவே பெரிய பாவம். அதிலே பெருமை இருக்கிறது. நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்றதுல அதுல என்ன இருக்கு? பிரைட், பெருமை இருக்கிறது. அதிலே பெருமை இருக்கிறது. 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க, கொஞ்சம் கவனிங்க. 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருத்தன் ஆயக்காரன், இன்னொருத்தன் பரிசேயன். பரிசேயனுடைய ஜெபம் என்ன? ஆண்டவரே, நான் வாரத்துல 2 நாள் உபவாசிக்கிறேன், சந்தோஷம். தசம பாகம் கொடுக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். அதோ அந்த ஆயக்காரனை போல நான் இல்லை. யார் மாதிரி இல்ல? மேல இருந்து ஆண்டவர் பார்த்துக்கிறார். நான் அந்த ஆயக்காரனை போல் இல்லாததினால் உம்மை சோத்தரிக்கிறேன். இவன் ஆயக்காரன், ஆண்டவரே நான் பாவி. தன் முகத்தை, தன் தலைய, தன் நெஞ்சை உயர்த்த துணியாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு நான் பாவி, நான் பாவி என்று சொன்னான். இயேசுநாதர் பதில் சொல்லிட்டார் இந்த கதையில. அவன் அல்ல, இவனே ரட்சிக்கப்பட்டான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். அங்கவே ரிசல்ட் சொல்லிட்டார். அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நான் என்ன பாவம் செஞ்சேன்னு சொல்றத விட்டுறணும். இன்னொன்னு சொல்லட்டுமா? சண்டை வந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், நான் ஒன்னும் தப்பு பண்ணல, அவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னு சொல்றத விட்டுறணும். கொஞ்சம் மாத்தி எந்து தான் தப்புன்னு சொல்லி பாருங்களேன், சண்டையே இல்லை.
ஆனா நம்ம சொல்லுவோமா? அடுத்த கூடார பண்டிகை வரலாம் கூட சொல்ல மாட்டோம். நான் ஏன் ஒத்துக்கணும்? நான் ஒண்ணு தப்பு பண்ணலையே. என்ன டைலாக் நம்ம இதுல விடுறது? நான் ஒண்ணு தப்பு மொத்தம் பண்ணது நான் தான். உங்களை சொல்லணும், நான் தான். ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கலாம். நான் என் பாவத்துக்காக மனஸ்தாபப்படுகிறேன். ஐ ஃபீல் சாரி ஃபார் மை சின்ஸ். இது நம்ம வாயிலிருந்து வர வேண்டிய முதல் வார்த்தை. என்ன சொல்லுங்க? நான் என்ன தப்பு பண்ண? அப்படியா? பாதி தூக்கத்துல கேட்டா அப்படித்தான் சொல்லுவீங்க. நீ தானே சொன்ன. என்னன்னு? நான் என்னன்னு சொன்னேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லாதீங்கன்னு சொன்னேன். பாதி தூக்கத்துல பாதி கேட்டுச்சு. நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்டுச்சு. சொல்லாதீங்க கேட்கல. பாஸ்டர் என்ன சொன்னார்னா, யாருக்கிட்ட சண்டை போட்டாலும் நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேளு. நான் அப்படி சொல்லலையே. வீழ்ச்சி நின்று கேட்போம், கொஞ்சம் வீழ்ச்சி நின்று கேட்போம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே ஐ எம் சாரி, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23 - 25 வரை எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம் தயவு செஞ்சு. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23 - 25 வரை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டு. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர். For all have sinned and come short of the glory of God. ஓகே, இது என்ன? நாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. எல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். இமேஜின், இத கற்பனை பண்ணிக்கங்க. இது எனக்கு முக்காடா வந்துருச்சு. ஏன்? ஆண்டவருடைய முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு திராணி இல்லை, தகுதி இல்லை. என் பாவம் எனக்கும் ஆண்டவருக்கும் மத்தியிலே தடுப்பு சுவராய் இருக்கிறது, தடையாய் இருக்கிறது. உங்க யாராலாவது என் முகத்தை பார்க்க முடியுதா? சொல்லுங்க, முடியுதா? உங்களுக்கும் எனக்கும் மத்தியில இந்த துணி தடுப்பு சுவராய் இருக்கிறது. இது பாவத்தை போல. அப்போ ஆண்டவருடைய முகத்தை நாம பார்க்க வேண்டுமானால் இந்த தடுப்பு சுவர் இடித்து போடப்பட வேண்டும், இந்த திரை நீக்கப்பட வேண்டும். எப்படி அது சாத்தியமாகும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே. ஹல்லேலூயா. அப்ப அவர் என்ன பண்ணாரு? தேவ மகிமை அற்றவர்களாய் மாறின நம்மை மறுபடியும் தேவ மகிமை உள்ளவர்களாய் மாற்றும்படி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்தார். நாம இழந்ததை திரும்ப கொடுத்தார். நாம இழந்ததை சிலுவை மரணத்தில் திருப்பி கொடுத்தார். எப்படி ரிட்டர்ன் பண்ணாரு? பை த டெத் ஆன் த கிராஸ். அடுத்து, இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீதிமான் பிழைப்பான். 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். யார் மூலமாய் சொல்லுங்க? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். யார்கிட்ட சமாதானம் சொல்லுங்க? இயேசுநாதர் இல்லைன்னா சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒரே வெட்டா வெட்டிடுறவான்னு காத்துனுக்கிறார் பிதா. இயேசுநாதர் தான் பிதாவை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? சமாதானம். இன்னும் கொஞ்சம் பொறுமையா, வெயிட் டாடி வெயிட், கொஞ்சம் பொறுமையா இருங்க, கோவப்படாதீங்க அப்படின்னு யார் சமாதானப்படுத்தி வச்சிருக்கிறது? இயேசு கிறிஸ்து. இதுக்கு காரணம் என்ன? நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் கிரியையினாலே நீதிமான் ஆக்கப்பட்ட ஒருத்தனை குறித்து ஒரு 2 நிமிஷம் நான் பேச விரும்புகிறேன். அவன் பேரு ஆபிரகாம். சொல்லுங்க, ஆபிரகாம். அவன் என்ன பண்ணா, ஹைவே மெயின் ரோடு ஓரத்துல டென்ட் போடுவான். அந்த வழியா யாருன்னா வழிபோக்கர் போனா வேகமா ஓடி போய் அவங்கள கூட்டின்னு வந்து கை கழுவு, முகத்தை கழுவ சொல்லிட்டு கொஞ்சம் இலை பாருங்கன்னு நெல்ல பெஞ்செல்லாம் போட்டு வச்சுட்டு இருப்பான். இங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அந்த அம்மாவை கூப்பிட்டு, யார சாராள அம்மாவை கூப்பிட்டு ஒரு ஆட்டை அடிச்சு மாவு பிசைஞ்சு சப்பாத்தி செஞ்சு ரோஸ்ட் பண்ணி பால் கட்டி என்ன சீஸ் மட்டன் இதெல்லாம் சமைச்சு எத்தனை வந்து முன்னால வச்சுட்டு சாப்பிட வச்சுட்டு ரெஸ்ட் எடுங்கோ, நீங்க போக வேண்டிய தூரம்னு யார சொல்லுங்க? யார சத்தமா? யார யார வழி போக்குற? நம்போ எச்ச கையில காக்கா ஓட்டுறது இல்லை. அப்படின்னா வீட்டுக்கு வெளியே பிக்னிக் போய்க்கிறீங்க. எங்க போய்க்கிறீங்க? பிக்னிக் போய்க்கிறீங்க. அங்க சாப்பிட்டுக்கிறீங்களா, காக்கா வந்துச்சு. இந்த கையில ஓட்டினா கையில ஓட்டுனுக்கிற கொஞ்சம் சோறு எதுக்கு போய் விழுந்துரும். அதனால பத்திரமா இந்த கைய சோத்து மேல வச்சுக்கின்னு உஷ்ன்னு இந்த கையில ஓட்டுறது. அதுதான் எச்ச கையில காக்கா ஓட்டாத ஆளு நீ. புரியுதா? புரியுதா? ஒரு மனுஷன் போதும்னு சொல்ற ஒண்ணு சாப்பாடு தான். பணம் கொடு, இன்னும் கொடு, இன்னும் கொடுன்னு கேட்டுன்னு இருப்பான். பொருள் கொடு, இன்னும் கொடு, இன்னும் கொடுன்னு கேட்டுன்னு இருப்பான். ஆஸ்திய கொடு, இன்னும் ஒரு சைட் எக்ஸ்ட்ரா கொடுன்னு கேட்குவான். சாப்பாடு கொடு, வயிறு ரொம்பனதும் போதும்னு சொல்லிடுவான். ஆனா நம்போ இதுக்கு விளக்கமே தேவையில்லை. அவங்களுக்கு தெரியும். நல்லா கவனிங்க. ஏன் இப்படி செய்தான்? என்னைக்கோ ஒரு நாள் இந்த வழியில என் ஆண்டவர் வந்துட மாட்டாரா? இந்த வழியா என் ஆண்டவர் வந்துட மாட்டாரா? அவர் என் வீட்டுல கால் வச்சிட மாட்டாரா? என் நீண்ட நாள் ஜபம் கேட்கப்படாதா? 25 வருஷம் ஜபம். சரியா சொல்லணும்னா அவன் நினைச்ச மாதிரியே ஒரு நாள் வழிபோக்கனை போல ஆண்டவர் வந்தாரு. நேரா ஆபிரகாம் வீட்டுக்கு போல, அப்படி போற ஒரு மாதிரி காமிச்சாரு. இவன் ஓடனா, ஐயா வாங்க என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டான். அவரும் வேண்டா விருப்பா வர மாதிரி வந்தாரு. அவர் வந்ததே அவன் கூப்பிடுவான்னு தெரிஞ்சுட்டான். சிலரோட கெமிஸ்ட்ரி அப்படி ஒர்க் அவுட் ஆகும். ஆபிரகாம் ஆண்டவர், மோசே யோசுவா. ஆண்டவர் மோசே, நான் பேசுற மாதிரி பேசுறேன், நீ தடுக்கிற மாதிரி தடு. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ தடுக்கிற மாதிரி தடு. இது ஆண்டவருக்கும் சிலர்கிட்ட தான் இந்த அக்ரிமெண்ட். அந்த மாதிரி ஆளைத்தான் ஆண்டவர் பதவியிலையும் வைக்குவாரு. புரியல?
மோசேக்கு பதிலா என்ன மாதிரி ஆள் இருந்திருந்தா, வடிவிலகு ஒரே மனிதனை அடிப்பது போல இவர்களை அழித்து விடுவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி இருந்தா தேங்க்யூ மை லார்டுன்ட்டு இப்ப நானா இருந்திருந்தா. ஆனா மோசே அப்படி செய்யல. என் பேரை ஜீவ புஸ்தகத்துல என்ன பண்ணிடுங்க, கிறுக்கி போடுங்க, என் ஜனங்களை மன்னியும் சொன்னான். அதே மாதிரி தான் தாவீது கூட. அதனால தான் மோசேவாக்குறான், தாவீதாக்குறான். நீயும் நானும் இந்த நிலைமையில இருக்கிறோம். வேற யாரும் இல்ல உன்னோட வளர்ச்சிக்கு தடை. உன்னுடைய வளர்ச்சிக்கு தடை வேற யாருமே இல்ல. நீ தான். ஒரு தரம் 2 தரம் சீட்டு விட்டுரு போறோம், கேட்கறவங்க கேட்கலாம், 3 தரம் நீயே தான் காரணம். உன்னுடைய வளர்ச்சிக்கு தடை நீ தான், வேற யாரும் இல்லை. இப்போ இந்த ஆபிரகாம் என்ன பண்ணா, நற்கிரியையினாலே, சொல்லுங்க, நற்கிரியையினாலே ரட்சிப்படைய பிரயாசப்பட்டான். பவுல் கூட கிரியை இல்லாத விசுவாசம் எப்படி இருக்கு, செத்ததாய் இருக்குன்னு சொல்றார். ஆனா அவனுடைய நற்கிரியை அவனை நீதிமான் ஆக்கல. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவரை விசுவாசிக்கிற உனக்கும் அப்படியே. In the same manner, அதே வண்ணமாய் நீ ஆண்டவரை விசுவாசித்தால் நீயும் ரட்சிக்கப்படுவது நிச்சயம். ஹல்லேலூயா. அதனால தான் ரோமன் 5:1 என்ன வாசிக்கிறோம், நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், கிரியையினால் அல்ல. ஏன்னா நம்ம கிரியைகள் எல்லாம் செத்ததாய் இருக்கிறது. நம்ம கிரியைகள்லாம் எப்படி இருக்குது, செத்ததாய் இருக்கிறது. ஆகவே நற்கிரியினாலே நாம் ரட்சிக்கப்படல. இயேசுவின் பேரிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் என்ன பெற்று இருக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது, இதே 5ஆம் அதிகாரத்துல, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மீது வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்பு வெளிப்படுத்தப்பட வேண்டும். You must express your love. அன்பை நீ வெளிப்படுத்த வேண்டும். எப்படி வெளிப்படுத்துறது, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. நான் இந்த விஷயத்துல உதாரணம் சொன்னா நீங்க சிலர் மறைப்பீங்க. அன்பை எப்படி வெளிப்படுத்துறது, ஸ்டார்டிங்ல ஒரு ரெட் ரோஸ் குத்து, ஆமா தானே, என்ன ஜாஷா இல்லையா, ஒயிட் ரோஸா, கிஃப்ட் குத்து, கார்டு குத்து இல்ல. இந்த உலகத்தை கதையை விடலாம். ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்தினார் அன்பை, ஆண்டவர் அன்பை எப்படி வெளிப்படுத்தினாரு, அவருக்கு ஒரே மகன், சொல்லுங்க, அவருக்கு முதற் பேரான ஒரே பேரான மகன், ஏகசுதன். இந்த உலகத்துல அவருக்கு அவங்க மகனை விட முக்கியம் எதுவுமே இல்லை. மகனையே கொடுத்துட்டார். கொடுத்து தம்முடைய அன்பை, அங்க பாருங்க, தேவன் நம் மீது வைத்த அன்பை விளங்க பண்ணினார். நம்ம யாரு, வசனம் என்ன சொல்லுது பாருங்க, நம்ம யாரு, நாம் பாவிகளாயிருக்கையில், சொல்லுங்க, கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மீது வைத்த அன்பை விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. நமக்கு புரியல, ஆண்டவருடைய அன்பு புரியல. புரிய வைக்க என்ன பண்ணாரு, தம்முடைய ஒரே குமாரனை சிலுவையில மரிக்க கொடுத்தார். கை தட்டி ஆண்டவருக்கு இதுக்கு. அப்ப இயேசுவின் சிலுவை மரணமானது நமக்கு உரிமையை பெற்று தந்தது. இயேசுநாதருடைய சிலுவை மரணம் நமக்கு ஒரு உரிமையை பெற்று தந்தது. இன்னும் அந்த உரிமை 8ஆம் அதிகாரம் 15-17 வரை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ரோமர் 8:15-17 வரை. அந்தப்படி
திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைதனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். கைத்தட்டி ஆண்டவருக்கு. திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமை தனத்தின் ஆவியை பெறாமல், என்ன சொல்லுங்க, அடிமை தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று. டேய் முத்து, என்ன பண்ணுகிற? வாங்க ஏஞ்சி வா, ஏஞ்சி வா, என்ன பண்ணுகிற? வாங்க அந்த நில்லு. சர்ச்சில் எப்படி இருக்கணும்னு தெரியாது உனக்கு? கை கட்டி நில்லு, மரியாதை தரதா பாரு. ஜோசப், என்ன பண்ணுகிற? ஏஞ்சி வாங்க. நீ ஏன் கை காட்டுற? நல்லா பாக்கெட்ல கை விட்டுருந்த இல்ல. இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தருதா? எதனா ஃபர்ஸ்ட் நம்ம இதுவா இருந்தோம், பயப்படுகிறதற்கு அடிமைதனத்தின் ஆவிய பெற்றிருந்தோம். ஃபர்ஸ்ட் இயேசுநாதருடைய சிலுவை மரணத்தினாலே இது எப்படி நின்னுக்குது பாரு. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணும்படியான புத்திர. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் தருது? திரும்பி காட்டுங்க. புரிஞ்சிச்சா? இயேசுநாதர் நம்ம உள்ளத்துக்கு வர்றதுக்கு முன்னால இப்படி இருந்தோம், அவர் நம்ம உள்ளத்துல வந்துட்ட பிறகு இப்படி ஆயிட்டோம். அதுதான் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணும்படியான. ரெண்டு பேருக்கும் ஜோரா கை தட்டிடுங்க. வெரி குட் முத்து, நல்லா நடிச்ச. பயந்த மாதிரி நடிச்சான் தெரியுமா? அவங்க நான் கத்தன நீங்கெல்லாம் பயந்தீங்க, அவன் ஒண்ணுமே சலனத்தை காட்டல. நான் கேட்டு கேட்டு பழகிடுச்சு இல்ல முத்து? ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு காலத்துல நம்ம அப்படித்தான் இருந்தோம், அடிமைதனத்தின் ஆவியை பெற்று இருந்தோம். இயேசுநாதருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பிறகு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். இனி பிச்சை எடுக்க வேண்டிய, அம்மா தாயே மடி பிச்சை போடு, ரேஷன் அரிசி இருந்தா கொஞ்சம் போடு, குறைஞ்சபட்சம் தலைமுடி இருந்தா கூட போடு. பிச்சை கேட்டுன்னு வர்றவங்க இல்ல, ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நம்ம எப்படி அவங்கள ட்ரீட் பண்றோம்? முந்தா நேத்து குழம்பு, 3 நாளைக்கு முன்னால சோறு ஊத்தி எத்தனை வந்து இந்த சாப்பிடு, உனக்காகவே எடுத்து வச்சிருந்தேன். ஏன் நீ ஏன் லேட்டா வந்துக்கிற? உனக்காகவே எடுத்து வச்சிருந்தேன். யாருக்கு? பிச்சைக்காருக்கு. நான் வர உங்க வீட்டு சந்திக்கும், அம்மா தாயே அப்படின்னு வருவேனா? சத்தம் கேட்கும். என்னது? கதவு தட்டுற சத்தம் கேட்கும். ஐயா வாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் வர்றதுக்கும் அல்லது பிள்ளை வர்றதுக்கும் பிச்சைக்காரன் வர்றதுக்கும் வித்தியாசங்குது. பர்மிஷன் கேட்டுன்னு வர வேண்டிய அவசியம் இல்லை பிள்ளைக்கு. யூ ஹாவ் ஃபுல் ஃப்ரீடம். உங்க அப்பா வீட்டுக்குள்ள போக முழு உரிமையும் உனக்கு இருக்கிறது. புரியுதா? ஆகவே திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைதனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கு நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஆகவே
ரோமர் 10:9 இயேசுவை ஆண்டவர் என்று 9 சேர்ந்து வசிக்கலாம். 10:9 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினார் என்று விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ சொல்லுங்க ரட்சிக்கப்படுவாய். அப்போ எபேசியர் 2:8 என்ன சொல்லுது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே, இது உங்களால் உண்டானது அல்ல, தேவன் அருளிய ஈவு. இந்த கடைசி வசனத்தை ஒரு முறை படிச்சிடலாமா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, எபேசியர் 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே, இது உங்களால் உண்டானதல்ல, தேவன் அருளிய ஈவு. இந்த 2 வசனத்தையும் சேர்த்து பாருங்க. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்பட்டாய். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே, இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ஆகவே இந்த ரட்சிப்பை குறித்து கவனமாயிரு, கருத்தாயிரு. இந்த ரட்சிப்பை குறித்து கவனமாயிரு, கருத்தாயிரு. ஒரு விலையேற பெற்ற முத்து, வெரி எக்ஸ்பென்சிவ் ஸ்டோன். அது விலைக்கு வந்துச்சு. ஒரு பெரிய பணக்காரன் அதை தன்னுடைய ஆஸ்தி முழுசையும் வித்துட்டு அந்த ஒரு முத்து கல்லை வாங்கிட்டான். கப்பல் பயணம், கவனிங்க, கப்பல் பயணம். மேல்தட்டுக்கு போனான், கப்பலின் ஓரத்துக்கு போனான். அந்த முத்த கையில் எடுத்து மேல தூக்கி போட்டு விளையாடி இருக்கிறான். தவறி அந்த முத்து கடல்ல விழுந்துருச்சு. என்ன ஆயிருக்கும்? அங்கேயே போயிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு. தன் ஆஸ்தி எல்லாத்தையும் வித்து அந்த ஒரு கல்லை வாங்கினா, அத கப்பல்ல போயிட்டு கடல் நடுவுல தூக்கி போட்டு விளையாடுவானா? சொல்லுங்க, விளையாடுவானா? 2 சவரன் செயின்க்குது, இப்ப 2 லட்சம் ஆயிடுச்சு. அதை எப்படி வச்சுக்குவீங்க நீங்க? சொல்லுங்க, எப்படி பத்திரமா வச்சுக்குவீங்க? முன்னெல்லாம் அவ்வளோ ரொம்ப மதிப்பு இல்லை கோல்டுக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சு? ரொம்ப விலையாயிருச்சா? ஆகவே எல்லாரும் இப்ப என்ன பண்றாங்க? பாதுகாப்பா வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் கவனிங்க. ஒரு பொருளினுடைய விலை ஏறினதும் அதை பாதுகாப்பா வச்சுக்கிறோமே, விலை மதிக்க முடியாத ரட்சிப்ப என்ன பண்ணிருக்கிறோம்? Are you playing with your salvation? உன் ரட்சிப்போடு விளையாடி கொண்டு இருக்கிறாயா? எவ்வளவு விலை தெரியுமா அது? You know how expensive it was? இயேசுநாதர் சிலுவையில அவர் எவ்வளவு பெரிய கிரயத்தை கொடுத்தார் தெரியுமா? ஒரே பேரான குமாரன் அவர், பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன். அவரும் தம்முடைய இரத்தத்தை, கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரையிலே சிலுவையிலே சிந்தி உன்னையும் என்னையும் நீதியினாலே உடுத்தி வித்திருக்கிறார். இது சாதாரணமா வந்ததில்லை. தம்முடைய உயிரை கொடுத்து உனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அப்ப அதை உதாசீனம் பண்ணலாமா? அப்ப இந்த ரட்சிப்பை குறித்து எப்படி இரு?
இந்த ரட்சிப்பை குறித்து பசங்களுக்கு பாடம் நடத்துறப்ப சொன்னேன். என்ன சொல்லி முடிச்சேன்னு தெரியுமா? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். சொல்லுங்க, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ 10 பெண்கள் தீவட்டிகளோடு எண்ணெயும் வச்சுக்கிட்டு எங்க போனாங்க? மணவாளனுக்கை காத்துன்னு இருந்தாங்க. 5 பேர்கிட்ட ஸ்டாக்ல எண்ணெய் இல்லை, 5 பேர்கிட்ட இருந்துச்சு. மணவாளன் வர லேட் ஆச்சு. என்ன நடந்துச்சு? தீவிட்டிகள் அணைய ஆரம்பிச்சிச்சு. எண்ணெய் ஸ்டாக்ல வச்சிருந்தவங்க எண்ணெய் ஊத்தி திருப்பி கொளுத்திக்கிட்டாங்க. எண்ணெய் வச்சிருந்தவங்க என்ன கேட்டாங்க? எண்ணெய் போய் சொல்லு சத்தமா, என்ன கேட்டாங்க? கடன் கேட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? இருக்கிறது எங்களுக்கே பத்தாது, போய் எங்க வாங்கிக்கோ? கடையில வாங்கிக்கோன்ட்டாங்க. கடையில வாங்க போனாங்களா? மணவாளன் வந்துட்டார். இந்த 5 பேரை கூப்பிட்டு உள்ள போய் கல்யாண மண்டபம் சாத்திடுச்சு. போய் எண்ணெய் தேடி வாங்கின்னு இவங்க என்ன வந்தாங்க. எதுலயும் தப்பு இல்லை. வந்து கதவு தட்டுறாங்க. மணவாளனே, நாங்க கூட மணவாட்டிங்க தான், உனக்காக காத்துன்னு இருந்தோம். என்ன பத்தாக்குறை ஆயிடுச்சு, வாங்கின்னு வர போனோம். அந்த நேரம் பார்த்து நீ வந்துட்டனா, உங்களை நான் அறியேன். ரட்சிப்ப உதாசீனம் பண்ணவங்களோட நிலைமை இது. அப்ப நாம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை குறித்து கவனமாயிருப்போம், கருத்தாயிருப்போம். லாஸ்ட் நம்ம வாழ்க்கையில நாளைக்கு என்னவா இருக்கும்? எல்லாத்த விட ரொம்ப முக்கியம். இப்ப சொன்னா நாளைக்கு வரமாட்டீங்க. ஆகவே நாளைக்கு படித்து கொள்ளலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தரட்டும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். உன் ரட்சிப்பை குறித்து கவனமாயிரு, கருத்தாயிரு. 2 பேர்